சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ஜனநாயகன் சென்சார் இஷ்யூஸ் தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் டிசம்பர் 19 அப்பவே சென்சாருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி எல்லாமே மாற்றி சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் தரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கு இந்த விஷயத்த மூவ் பண்ணியிருக்காங்க. 2 டேஸில் படத்தை வச்சுட்டு இன்னும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இப்போ வேற ஒரு புது சென்சார் பேனல் ஜனநாயகன் மூவியை ரிவ்யூ பண்ண போகிறதா நியூஸில் சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை ஜனநாயகன் சந்திக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது போக ஜனநாயகன் ட்ரெய்லர் மாசாக இருந்தாலும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம், இது பகவந்த் கேசரி மூவி மாதிரியே இருக்கே, என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க, 1.5 வருஷமா இதைத்தான் எடுத்தாங்களா, அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பகவந்த் கேசரி மூவியை ஒரு சில பேர் இப்போ பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ், ஜனநாயகன் மூவிக்கு ரீமேக் அப்படிங்கிற அந்த வார்த்தை பெரிய அளவில் பேசப்படுது. அப்படி பார்த்தா பொங்கல் அப்போ தான் வந்துட்டு போக்ரி ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ரீமேக் தான். செம்ம ஹிட்டு, கில்லி சொல்லவே தேவையில்லை, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிரியமானவளே ரீமேக் தான், சச்சின் ரீமேக் தான், இது எல்லாமே ரீமேக் மூவிஸ் தானே. பட் இப்போ மட்டும் இவ்வளோ நெகட்டிவிட்டி யோசிச்சு பார்த்தா இது எதுவுமே விஜய் அண்ணா படத்தை ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இது விஜய் அண்ணா லாஸ்ட் மூவி. சும்மா ஏனோ தானோன்னு டைரக்டர் ஹெச் வினோத்தும் மூவியை எடுத்திருக்க மாட்டார். கண்டிப்பாக மூவியில் சம்திங் ஸ்பெஷல் இருக்குன்னு தோணுது. பட் இது எதுவுமே விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸை எஃபெக்ட் பண்ண போகிறதும் கிடையாது இல்லையா. 33 வருஷம் நம்ம எல்லாத்தையும் அவரை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் ட்ரோல்ஸ் விஜய் அண்ணா மூவியில் வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நார்மல் தான். பட் இந்த மூவி லாஸ்ட் ஒன். விஜய் அண்ணா ஃபேன்ஸும் டிக்கெட்ஸ் எப்படா கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்ச விஜய் அண்ணாவை மூவி ஸ்க்ரீனில் மறுபடியும் பார்க்க போகிறோமான்னு தெரியல. பட் மிஸ் பண்ணுவோம். வி ஹோப் குயிக்காக ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமான்றதை